திஸ் இஸ் த நைட் சிண்ட்ரோம். இன்னைக்கு கண்டிப்பா நீங்க உறவு வச்சுக்கணும். இன்னைக்கு கருமுட்டை வெடிக்குது. இன்னைக்கு உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இயல்பாக இருக்கிற ஆண்களுக்கு கூட பல நேரங்கள்ல அவங்களால தாம்பத்திய உறவு கொள்ள முடியாது. ஏன்னா, அது ஒரு மன அழுத்தத்த உண்டு பண்ணிடும். இந்த மன அழுத்தத்தினால அந்த தாம்பத்திய உறவுன்ற ஒரு 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 ஈர்ப்பான பாலியல் ஒரு ஈர்ப்பு வந்து வேலையாக நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது, அன்னைக்கு அந்த செக்ஸ் உணர்வுக்கு பதிலா பயம் வந்துரும். இன்னைக்கு நம்ம எப்படியாவது தாம்பத்திய உறவு பண்ணிடணும், இல்லனா குழந்தை பிறக்காது. ஏன்னா ஒய்ஃப்‌க்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, மருந்தெல்லாம் குடுத்துருக்காங்க. இந்த பயம் வரும்போது விறைப்புத்தன்மை இருக்காது, ஆண்மை குறை வரும். இது எதனால இப்படி ஆச்சுன்னு ஆண்களுக்கும் தெரியாது. பல நேரங்கள்ல பெண்கள் கடுமையான கோவத்துக்குள்ளாவாங்க. ஏன்னா நெறைய இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, நெறைய மருந்துகள் எடுத்திருக்காங்க, எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. கணவர் வந்து ஒரு பொறுப்பு இல்லாம ஒரு உடலுறவு கூட அதுக்கு பண்ண மாட்றாரு. டாக்டர் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு உடலுறவு வச்சுக்கணும்னு. திஸ் இஸ் த நைட் சிண்ட்ரோம். அது ஏன் அப்படின்னா, ஒரு மெடிக்கல் டீம் பெட்ரூம்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கிற மாரி ஒரு ஃபீலிங் வந்துரும். கடுமையான வேலைய செய்ற மாரி ஒரு பிரச்சனை வந்துரும். இப்ப நாமளா ஒரு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு சினிமா பார்க்குறது வேற. ஒரு 10 படத்த பார்த்து ஒரே நாள்ல பார்த்து அதுக்கு மார்க் போடுங்கன்னா, அது நமக்கு தலைவலிய குடுத்துரும் சில நேரத்தில. அது ஒரு இன்பமான ஒரு பொழுதுபோக்குன்றத மீறி கடுமையான ஒரு தலைவலியா மாறிடும். அதுபோல செக்ஸுக்கும் நீங்க அழுத்தம் குடுக்கும்போது, அது பிரச்சனை வரும். அதனால தேதி வச்சு செக்ஸ் பண்றது, இந்தந்த நாட்கள்ல ஃபெர்டைல் பீரியட்ல செக்ஸ் பண்றது, இது எல்லாமே தவறான முறைகள். அது கண்டிப்பாக பாலியல் பிரச்சனைகளுக்கு கொண்டு வரும். அப்ப எப்படி கொண்டு போணும்? ரெகுலரா நீங்க தாம்பத்தியம் வச்சுக்கோங்க. டெய்லி வச்சுக்கலாம். நல்லது அது உடம்புக்கு. பல பேர் அது கெடுதல்னு நினைச்சிட்டு இருக்காங்க. 2வதாக வாரத்துக்கு 4 முறைக்கு மேல நீங்க செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா, 83% கருத்தரிக்க வாய்ப்பு இருக்கு. 80ன்னு வச்சுக்கோங்க. ரஃப்பா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 4 முறைன்னா 80. ரஃப்பா 3 முறை நீங்க செக்ஸ் பண்ணீங்கன்னா 60. 2 முறைன்னா 40. 1 முறைன்னா 20க்கு குறைவாக இருக்கு. 17%. ஒரு முறை அதுக்கு குறைவா செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா, கருத்தரிக்கிற வாய்ப்பு 17%. ஸோ எல்லா வாரங்களும் நீங்க செக்ஸ் வச்சுக்கணும். இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா, இளம் பெண்களுக்கு 2 அல்லது 3 கருமுட்டைகள் வரைக்கும் வரலாம் ஒரு மாதத்தில. முதல் கருமுட்டை 15ஆம் தேதி வந்ததுன்னா, 2வது கருமுட்டை 19, 20ல வரலாம். 3வது கருமுட்டை 23, 24ல வரலாம். நீங்க வெறும் 15 மட்டும் எய்ம் பண்ணி அந்த நாட்கள்ல மட்டும் தாம்பத்திய உறவு வச்சுருந்தீங்கன்னா, மத்த 2 கருமுட்டைகளும் கருத்தரிக்காம போயிடலாம். இதெல்லாம் விஞ்ஞானம் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். அதனால ரெகுலராக தாம்பத்திய உறவு வச்சுக்கிறவங்களுக்கு விந்தணுக்களும் நல்லா இருக்கும். 4 நாளுக்கு மேல நீங்க தாம்பத்திய உறவு வைக்காம இருந்தீங்கன்னா, விந்தணுக்களுடைய ஊர்ந்து போற தன்மை குறைவா இருக்கும். அதனுடைய தரம் குறையும். அப்ப தாம்பத்திய உறவு நெறைய வச்சுக்கிறதுனால விந்தணுக்கள் நல்லா இருக்கும். கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தேதி வைத்து செக்ஸ் வச்சுக்க கூடாது. ஃபெர்டைல் பீரியடு, ஓவுலேஷன் டைம்னு எல்லாம் பார்க்கவே கூடாது. அது என்னன்னு தெரியாம இருக்கிறது நல்லது. வணக்கம்.